கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எகிப்தை பற்றி பார்த்துட்டு வரோம். நேற்று வந்து 9 வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம். எசேக்கியேல் 30 வந்து எசேக்கியேல் எரேமியா 46:19 வாசிங்க. எரேமியா 46:19. எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. எரேமியா 46:19. 46:19. எரேமியா 46:19. நோப் பாழாகும், குடியில்லாமல் சுட்டரிக்க பட்டு கிடக்கும். அதுக்கு முன்னாடி வருதா? இல்லை, இதே தாங்க, அதே வசனம் தான். நான் எரேமியா 46:19 வாசிங்க. எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும். ஆமாம், இந்த இடத்துல வந்து நோப் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை குறித்து வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறார். இது வந்து பார்த்திங்கன்னா மெம்பிஸ், அது நகரத்தோட பேர் வந்து மெம்பிஸ். சரியா? இது வந்து பாழாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மெம்பிஸ்ங்கிற பட்டணம் வந்து பாழாகும். எசேக்கியேல் 30:6. எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் விழுவார்கள், அதனுடைய பழத்தின் முக்கியமும் தாழ்ந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 30:6. எசேக்கியேல் 30:6. அதிலே மிக்தோல் முதல் செவேனே வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், இந்த மிக்தோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காவல் கோபுரம். காவல் கோபுரம்னா இப்போ நமக்கு எல்லையில் வந்து நம்ம போனோம்னு சொன்னால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா டைமில், தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக வந்து கேலரி மாதிரி வச்சு போலீஸ் வந்து மேலே ஏறி நிற்பாங்க. மதுரைக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும், விளக்கு. நமக்கு இங்கே வாடிப்பேட்டில் கூட போன தீபாவளிக்கு வச்சுருந்தாங்க. ஆட்களை கவனிக்கிறதுக்காக கண்காணிப்பு கோபுரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இந்த பட்டணம் வந்து கண்காணிப்பு கோபுரமாக அந்த நாட்கள் வந்து இருக்கு. எதாவதுன்னா மிக்தோ. ஆமாம், மிக்தோ. மீகா 44:8 வாசிங்க. மீகா 4:8. மந்தையின் துருகமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முதின ஆளிகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். ஆமாம், மந்தையின் துருகம். இந்த சோளத்தட்டை வந்து உள்ளே வந்து நமக்கு விதைச்சிருப்பாங்க. விதைக்கும் போது ஒரு பந்தல் மாதிரி போட்டு மேலே உட்காந்து காவல். அதுக்கு பேர் தான் வந்து அந்த பட்டணம் வந்து அந்த நாட்டுக்கு வந்து காவல் கோபுரமாக வந்து இருந்திருக்குது. செவனே அப்படிங்கிறது சீன் வனாந்திரம். செவனேன்னு சொல்கிறது வந்து இப்போ சீன் வனாந்திரம். யாத்திரா 3:2 வருஷங்க. சீன் வனாந்திரம். யாத்திராவும் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமான. அந்த சீன் வனாந்திரத்தில் வந்து மோசே வந்து ஆடு மேய்க்கும்போது கர்த்தர் வந்து முச்செடி 14:2. அதில் யாத்திராங்க 14:2. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களுக்கு அடைத்து போட்டது என்று சொல்லுவார். ஆமாம், அந்த சீன் வனாந்தரம் வந்து அடைத்து போட்டது. அந்த சீன் வனாந்தரத்தை தான் அப்படி கொஞ்சம் வந்து பேசுகிறாங்க. இந்த மெம்பிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நோ பாழாகும். எரேமியா 46:19 திரும்ப வாசிங்க. 46:19. எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும். ஆமாம், எகிப்து தேசவாசி, அது எகிப்தில் இருக்கிறது பட்டணம் தான். நீ சிறையிருப்புக்கு போயிடுவ.
நீ அங்கே இருக்கிற ஜனங்கள் யாருமே என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க, அதனால சொன்னால் பிரயாண ஜாமானை ஆயத்தப்படுத்துங்கன்னு யார்கிட்ட சொல்லுவார்? எசேக்கியல்கிட்ட சொல்லுவார். இஸ்ரவேலர் வந்து பிரயாண ஜாமானை ஆயத்தப்படுத்த மாதிரி நீ என்ன செய்ய ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி எசேக்கியல்கிட்ட சொல்லுவார். அதே தீர்க்க தரிசனம் இந்த நோப்பு பட்டணத்துக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ பாழா போயிடுவேன், அதனால என்ன செஞ்சிரு, நீ சிறையிருப்புக்கு போயிடுவேன், நீங்கள் இருக்கிற என்ன செஞ்சு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இந்த பட்டணம் வந்து இப்போ இன்றைக்கி இன்னும் வரைக்கும் இருக்குது. அப்படி தான் பார்த்துட்டு வர்றோம். ஆண்டவர் வந்து எதுவும் டோட்டலாக அழிஞ்சாலும் அது மேலே கர்த்தர் கிருபை பாராட்டுகிற தேவன் அப்படிங்கும்போது இந்த நோப்பு பட்டணம் வந்து இப்போ மெம்பிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்களில் வந்து அந்த பட்டணத்துக்கு பேர் இருந்துச்சு. தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அந்த பேர் வந்து நோப்பு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெய்ரோ அப்படிங்கிறது எகிப்துடைய தலைநகரம். கெய்ரோ வந்து எகிப்தினுடைய தலைநகரம். அந்த தலைநகரத்துக்கு தெற்க ஒரு 20 கிலோமீட்டருக்கு தள்ளி இந்த நகரம் என்ன செய்யுதுன்னா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அழிஞ்சு போகலை. அந்த நகரம் வந்து இப்போ எப்படிப்பட்ட நகரமாக இருக்குன்னா, அவங்க கும்பிட்ற சாமிகளுக்கு மையமான ஒரு நகரம். இப்போ காஞ்சிபுரத்தை என்ன சொல்லுவாங்க, காம்பகோடிபுரம் வந்து இந்துக்களுக்கு ஒரு மையமான நகரம். அங்கே ஒரு ஸ்தாபனம் இருந்தாலும் அது ஒரு மையமான நகரம். இது வந்து என்னதுன்னா மத சென்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தலைமையிடம் இந்த ஆர்சிக்கு தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்பாண்ட வாட்டிக்கன். அது வந்து ஆர்சி கிறிஸ்டினுக்கு பொதுவாக சொல்லுவாங்க. ஆர்சின்னு அவங்களுக்கு தெரியாது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு. கிறிஸ்தவர்களுக்கு மத மையமான இடம் வந்து வாட்டிக்கன். நமக்கு வந்து மையமான இடம் அப்படி நம்ம ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு மையமான ஸ்தல சபைன்னு சொல்லுவாங்க. ஏஜிக்கு வந்து மெயினானது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே எங்கே தலைவர்கள் இருக்காங்க. அந்த இடம் வந்து நமக்கு வந்து மையமான நகரம். அப்போ இன்றைக்கி அது என்ன செய்யுது இருக்குது. யார் இருக்கா? இந்த நோப்புங்கிற நகரம் வந்து மெம்பிஸ் அப்படிங்கிற பேரில் வந்து எங்கே இருக்குது? கெய்ரோவில் ஒரு 20 கிலோமீட்டர் தெற்க வந்து கெய்ரோ பட்டினதே வந்து அவங்களுடைய தலைநகரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பட்டணத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதுக்கு பேர் வந்து மிட் ரஹினா. இன்றைக்கி பேர் வந்து இருக்குது மிட் ரஹினா அப்படிங்கிற பேரில் வந்து அந்த நகரம் வந்து இருக்குது. சரியா, எசேக்கியேல் 29:11 வாசிங்க. எசேக்கியேல் 29:11. மனுஷனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை. ஆமாம், ஒரு 40 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அது வனாந்தரமாக போயிடுது. யாருமே ஒரு தரிசாக போயிடுது, ஒரு பாலைவனமாக போயிடுது. அந்த பக்கம் யாருமே போகாத ஒரு நிலைமை வந்து எகிப்துக்கு இருக்குது. 40 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் வந்து அதை சொல்லி வைக்கிறாரு. இந்த மெம்பிஸ் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலைநகரமாக இருக்கும்போது இந்த நம்ம பார்த்தோம்னா கெய்ரோ மெம்பிஸ் சொல்லி சொல்கிறோம்ல, இது வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருந்திருக்கு. அங்கேருந்து எல்லா பார்வோன் ராஜாக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அரண்மனை கட்டி ஆட்சி செஞ்சுருக்காங்க. யார்? இப்போ நம்ம எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் வந்து அது என்ன அரண்மனை? எஸ்தர் ராஜாத்தி கிசான் இதை எடுக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி இந்த அரண்மனைக்கு பேர் கிசான். பாருங்க, சூசான் அரண்மனை ஃபேமஸாக இருக்குது. அது மாதிரி இந்த மெம்பிஸ் வந்து அந்த நாட்களில் வந்து அந்த நைல் நதியில் வந்து மேற்கு கரையில் தான் அந்த பில்டிங் அந்த பட்டணத்தை வந்து அமைச்சு எல்லா ராஜாக்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் குடியிருந்துருக்காங்க. சரி, ஏசாயா 34:10. இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும், தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும், சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. ஆமாம், அக்கினினால அப்படியே அவிச்சு எரிச்சு முடிச்சுட்டாரு. அங்கே யாருமே குடியிருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் வந்து இப்போ ஒரு பைபிள் ஸ்டடி படிச்சிருக்கிறோம். நம்ம கிரீஸ் நாட்டுக்கு போனோம்னா கர்த்தர் வாய்க்க பண்ணினாருன்னா
எந்தெந்த பகுதி வந்து ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க, அப்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேறின பகுதியில் ஆள் இருக்காங்களா இல்லைன்னு நம்ம நினைச்சிடலாம், பார்த்துருக்கலாம். ஆமாம், ஜோபம் பண்ணி போவோம். இதெல்லாம் பார்க்கணும். நம்ம பார்த்தா தானே நமக்கு வந்து அது நடந்திருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வந்து ஒரு இறக்கம் பாராட்டுறாரு. மெம்பீஸ் வந்து எப்படிப்பட்ட ரஹீனாங்கிற பேரில் வந்து ரஹீனாங்கிற பேர் வந்து அந்த மெம்பீஸ் நகரம் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அது இருக்குதுன்னா இப்போ நமக்கு வந்து தீர் வந்து வலை பாறை நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரஹீனா வந்து என்ன நிலமையில இருக்குது, இன்றைக்கி இருக்குது அப்படின்னாலும் என்ன நிலமையில இருக்குது. அடுத்து யாருமே கடந்து போகலை, கால் மிதிக்கப்படலை, புகை தீ பிடிச்சி அழிஞ்சு போச்சு, புகை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்கிறேன். சோதம் குமாராவில் வந்து அவங்க அகழ்வாராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து எதுவுமே எவிடன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ தூரம் வந்து கர்த்தர் வந்து அங்கே ஒரு நியாயத்தீர்ப்பை கொடுத்துருக்குறாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லை மற்ற இடத்துல ஆட்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், போய் பார்க்கணும். ஆமாம், சோதம் குமாரா அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. பட்டணம் இல்லை. கர்த்தர் நமக்கு வந்து இடைப்படுகிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை நேசிக்கிற தேவன். ஏன்னா மண்ணை நேசிக்கிற தேவனா அவர் படைச்ச பூமி தானே. பூமி வந்து மறுமொழி கொடுக்கணும். ஒரு வருஷம் பூமி ஆனது வந்து ஆண்டவருக்கு மறுமொழி கொடுக்கும். சங்கீதத்தில் தானே இல்லை, அந்த தீர்க்கதரிசியில் வரும். தீர்க்கதரிசனம் சின்ன ஜீவன். சத்திய வார்த்தைகளை யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்க முடியும். நீ உன்னை அனுப்பினவருக்கு சத்திய வார்த்தை பூமி அவள் மாறும். ஓசியா 2:21 அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். யோவேல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 24 வருஷம். உபாகமம் 2:24. உபாகமம் யோவேல் 2 24 வருஷம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணமும். யோவேல் 2:24. இந்த வருஷம் வராதாக்கா? அது அடுத்தடுத்து அப்படியே வந்துடும்.
கரெக்டாக அந்த இது அடுத்தடுத்து வரும். பூமி தானியத்துக்கும் எண்ணெய்க்கு மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். இல்லை அடுத்தடுத்து வரும் எல்லாமே வரும். ஒன்று சொல்லு, அதுக்கு அடுத்து அது பதில் சொல்லு. சொல்றது 2:21 வாசிங்க. அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். 22 பூமி தானியத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். 22 வாசிங்க. பூமி தானியத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி, ரசத்துக்கும் எண்ணெய்க்கும். என்னக்கா இது பைபிளை வாசிங்க. அதான் ஓசியா 2 படிக்கிறேன்க்கா. பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். அதாவது 21 கட்டளை சொல்கிறேன். வானங்களுக்கு நான் மறுமொழியில் பதில் சொல்கிறது. வானங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, ஆண்டவர் வந்து பார்த்து கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் மறுமொழி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பதில் கொடுக்குறாரு. அவன் அது எந்த விதத்தில் பேசுனாங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்படனா, சிருஷ்டிகளை பார்த்து சிருஷ்டிகள் வந்து பேசக்கூடிய ஒரு தகுதி வந்து நமக்குதே இருக்குது. இந்த இடத்துல வந்து சொல்கிறாருன்னா நான் மறுமொழி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ மறுமொழி கொடுப்பேன்னா அது கேள்வி கேட்டால் தானே ஒரு பதில் சொல்ல முடியும். பதில் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாரு, வானங்களுக்கு நான் மறுமொழி கொடுப்பேன், அந்த வானங்கள் என்ன செய்யணும்னா பூமிக்கு பதில் சொல்லும். ஆண்டவர் வானங்களுக்கு பதில் சொல்றார், வானங்கள் வந்து பூமிக்கு வந்து பதில் சொல்லுது. பூமியானது என்ன செய்யுமா, தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் பதில் சொல்லுமா. சரியா? அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்ரேலுக்கு பதில் சொல்லணும். ஆண்டவர் வானங்களுக்கு பதில் சொல்றாரு, வானங்கள் வந்து பூமிக்கு பதில் சொல்லுது. பூமி வந்து தானியங்களுக்கு திராட்சரசத்துக்கும் பதில் சொல்லுது, தானியங்களும் திராட்சரசத்துக்கும் இஸ்ரேலுக்கு பதில் சொல்லுது. அப்போ ஆண்டவர் வந்து எல்லாற்றையும் அவர் படைச்சதுதான், அதை எதிர்த்து பேசாததான், அதோடைய நாள் வந்து புல்லானது இருக்குது, ஒரு எப்போ முளைக்குது எப்போ சாகுது, ஒரே நாளில் பட்டு போகும்னு சொல்கிறாரு. அப்போ அப்படி படைச்சதுக்கே அவர் பதில் கொடுக்குறாரு. கரிசனை உள்ள தேவன், எல்லாவற்றின் மேலும் கரிசனை உள்ள தேவன். அது சொன்ன மாதிரி ஒரு வானங்கள்கிட்ட பேசுகிறாரு, அது கேள்வி கேட்டுச்சா இல்லை கேள்வி கேட்காமலே ஒரு பதில் சொன்னாரா அப்படிங்கிற நமக்கு வந்து சில இதில் வந்து சொல்லப்படலை. நமக்கு வந்து இது வந்து தெரியலை. பட் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சிருஷ்டிகர்த்தா இவங்க எல்லாருமே அவங்ககிட்ட வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே பேசக்கூடியவைகள் தான். பேசுகிற பேச்சாற்றல் உள்ள சிருஷ்டி எல்லாமே பேச்சாற்றல் உள்ளவைகள் தான். ஏன்னா எல்லாமே ஆண்டவரை துதிக்குது இல்லையா? அப்போ எப்படி துதிக்க முடியும்?
ஆமாம், ஆண்டவரை பார்த்து துதிக்கணும்னா பேசினா தானே துதிக்க முடியும். நம்ம சொல்கிற சர்வ சிருஷ்டியில் நம்ம தான் பேசக்கூடிய கிருபை உள்ளவங்க, நாம் பேசுகிறோம். ஆனால் சர்வ சிருஷ்டியுமே ஆண்டவரை துதிக்குதுன்னு என்ன சொல்கிறோம், நம்ம வந்து பார்க்குறோம், வேதத்தில் வந்து பார்க்குறோம். சர்வமே ஆண்டவரை துதிக்கிறதுக்காக எல்லாமே துதிக்கிறாங்க. இந்த மனுஷன் மட்டும்தான் நினச்சா துதிப்பேன், நினைக்கலன்னா துதிக்க மாட்டேன். ஆண்டவர் தெரிந்து கொண்டாங்க. நம்மளே 24 வருஷம் துதிச்சுக்கிட்டா இருக்கிறேன், திடீர்னு வந்து சோத்திரம். அதுவே அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாமே ஆண்டவருக்காக துதிப்பதற்காக ஆண்டவர் வந்து சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அப்போ சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், பதில் கொடுக்குறாராம். அப்போ பதில் கொடுக்குறான்னா இங்கே ஒரு கேள்வி இல்லாமல் பதில் கொடுக்க முடியும். சும்மா இருக்காங்க பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் கேள்வி கேட்டால் தானே இங்கே பதில் வரும். அப்போ ஆண்டவருக்கு வந்து இந்த வானங்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தனி டாப்பிக்காக போயிட்டே இருக்கும். இது நம்ம எடுப்போம், ஏன்னா இதுக்கு ஒரு தலைப்பு வச்சு இதே நம்ம வந்து எடுப்போம். அப்போ வானங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. வானங்கள் வந்து பூமிக்கு என்ன செய்யுது, பதில் கொடுக்குது. பூமியில செய்து தானியங்களுக்கு பதில் கொடுக்குது, திராட்சை ரசங்களுக்கு பதில் கொடுக்குது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, இஸ்ரவேலருக்கு பதில் கொடுக்குது. எங்கே கொண்டு சேர்க்கிறாரு, இஸ்ரவேலரோட சேர்க்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் அப்படிங்கும்போது இன்றைக்கி பூமிக்குரிய ஆவிக்குரிய உலகத்துக்குரிய இஸ்ரவேலர் வந்து நாட்டில் இருக்கிறாங்க. நாம யார், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்போ நமக்கு என்ன செய்துக்கலாம், இந்த தானியங்களும் இந்த திராட்சை ரசமும் நமக்கு பதில் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்க்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்குற தேவன், எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாரு, கரிசனை உள்ள தேவன். அப்போ சோதோம் கொமோரா வந்து அழிஞ்சு போச்சு. அங்கே வந்து என்ன சொல்கிறது, ஜனங்களே குடியிருக்கலை, சதுப்பு நிலமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கணும். சதுப்பு நிலம் இப்போ நமக்கு சென்னை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு கூவம் நதி இருக்குல்ல, கூவம் நதி ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு சொன்னால் நல்ல சுத்தமான தண்ணி போன போட்டெல்லாம் போன இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை கோடி கொட்டினாலும் அதில் இருக்கிற அந்த வாடகை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியலை. இன்னைக்கு நமக்கு இந்த கிறிஸ்துமால் நதின்னு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே நம்ம துவரிமான் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கம்மாயிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகி போகுது. அப்போ அது மன்னர் காலங்களில் வந்து கட்டி அதை பக்குவப்படுத்தி நல்லா வச்சுருந்தாங்க. இவங்க கண்டது கடியெல்லாம் போட்டு எடுத்துச்சாங்க, அதை அசிங்கமாக்கிட்டாங்க. அதை சுத்தப்படுத்த முடியாது. அசிங்கமாக்குறது ஈஸி, சுத்தப்படுத்தவே முடியாது. அப்போ ஒரு பிசாசு வாரது ஈஸி, அதை நீக்கிறது கஷ்டம். ஆமாம். அப்போ இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி சோதோம் குமாரம் வந்து எவிடன்ஸ் இல்லை, அது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கே கண்டுபிடிக்க முடியலன்னா, ஒரு வனாந்தரம், ஒரு பாலைவனமாக இருந்தால் கூட இது வனாந்தரமாக இருக்குது, பாலைவனமாக இருக்குது, இது வந்து எரிக்கப்பட்ட இடம் அப்படின்னு. இப்போ நம்ம மெம்பிஸை பார்த்தேன், போய் நம்ம எகிப்தில் போய் ஆண்டவர் எங்கெல்லாம் எப்படி அழிச்சு வச்சுருக்காரு, இந்த பக்கம்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நமக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆண்டவர் கூட்டி படம் போய் பார்ப்போம் அப்படிங்கிறோம். இன்றைக்கி இப்போ இஸ்ரேல் தேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மணலாக இருக்குது, மேற்கு கரையோரங்களும் பாலைவனமாக தான் இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு மாதிரி இப்படி சரிஞ்சிருக்கா, அதுதான் வந்து பெரிய ஊட்டி கொடைக்கானல் மாதிரி என்ன செய்யணும், அது செழிப்பாக இருக்கணும். அந்த பள்ளத்தாக்கு செழிப்பாக இருக்கும். அதை வச்சு தான் அவங்க டெவலப் பண்ணி உலகத்தில் பெரிய வல்லரசு நாடில் வலிமையான ஒரு ஆட்களாக வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க வல்லரசு நாடு கிடையாது, ஆனால் வந்து வலிமையான ஒரு அவங்களை யாருமே என்ன பீட் பண்ண முடியாத நிலைமைக்கு அவங்க வந்து அந்த வச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பீட் பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்கிறாங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளவில்லை, ஆனாலும் கர்த்தர் செய்கிறார், அவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிட்டு ஆண்டவரை சார்ந்து கொண்டால்தான் ஆசீர்வாதம் சொல்லி வசனம் இருக்குது. நமக்கு ஆவிக்குரிய சேவலுக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். உலக பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை சார்ந்து கொண்டால்தான் ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து ஆண்டவரை சார்ந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கும்போது அது அவருடைய ஞானம். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. உலக பிரகாரமாக இருக்கிறவன் எப்படி இருக்கிறான், அந்த உலக பிரகாரமாக இருக்கிற இஸ்ரவேலை வந்து ஆசீர்வாதத்தில் எதுக்காக நிரப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோன்னா ஆண்டவர் கொடுத்தா தான் நம்ம அனுபவிக்க முடியும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதே அதை அனுபவிக்கிறதே வந்து ஆண்டவருடைய அனுகிரகம் அப்படின்னு நம்ம பிரசங்கி வாசிக்கிறோமா இல்லை நீதிமொழி வாசிப்போமா? இன்றைக்கி நம்ம வந்து அவர் கொடுத்தா நம்ம அனுபவிக்கிறோம் இல்லை, அது ஒரு ஆண்டவருடைய அனுகிரகம் அப்படின்னு வரும் பாருங்க.
பார்த்தீங்களா? பிரசங்கி 2:24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். ஆமாம், புசித்து குடித்து சாப்பிட்றதே ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. இல்லைன்னா நம்ம புசித்து குடித்து சாப்பிட முடியாது. கரெக்டாக 5:19 சங்கீதத்தை கரெக்டாக நான் சொன்னேன். 5:19 சரி. பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியை இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். சரியா? என்னதான் கொடுத்தாங்க அவனுடைய பங்கு அவன் அனுபவிக்கணும். அவனுடைய அனுக்கிரகம் வேணும். அப்போ நமக்கு வந்து இந்த சோதம் குமாரம் வந்து அழிஞ்சு போச்சு, கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கும்போது நம்ம பார்த்தபோது அது ஒரு சதுப்பு நில காடுகள். இப்போ நமக்கு வந்து அந்த கூவம் வந்து தண்ணி வந்து பாயும் சதுப்பு, அந்த தண்ணியெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அது சதுப்பு நில காடுகளாக ஊருக்குள்ளே வந்து வாடகை அடிக்கிறதா இருக்குது. ஆனால் அது போய் பாயிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நில காடுகளாக இருக்குது. அதுலேருந்து இப்போ என்னமோ தயாரிக்கிறாங்க. உள்ளே போக முடியாது, பட் என்னதான் ஒன்றுக்கு தயாரிக்கிறதுக்கு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. கடலுக்கும்
ஊருக்குள்ளே வர்றதுக்கு அந்த சதுப்பு நில காடுகள்லாம் தொடுன்னு தொழியாக போயிடும். சதுப்பு நில காடுகள்லாம் உள்ளே போனாலும் உள்ளே போயிடுவேன், வெளியில் வர முடியாது, அதை யாரும் பயன்படுத்தவும் முடியாது. அது காட்டு மரம் ஏதோ ஒரு மரம் வந்து வளரும், அதை வச்சு இப்போ விஞ்ஞானி வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சோதம் குமாரா இடமா கூட இருக்கும். சதுப்பு நில காடுகள் வந்து சோதம் யாருமே அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியலன்னா, சதுப்பு நில காடுகளாக இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, இது இந்த சதுப்பு நில காடுகள் தான் இந்த சோதம் குமாரம் அழிஞ்சு போன இடம்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். அப்போ அது இருந்த இடமே கண்டுபிடிக்க முடியல, யாருனால கண்டுபிடிக்கல, இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியும், அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம நேற்று பார்த்த பிரகாரம் அப்புறம் அது அந்தமான் தீவில் வந்து ஒரு ஹோட்டல் கட்டினா, அந்த ஹோட்டல் கட்டுற இடத்துக்கு வந்து ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்க செய்வாங்க, அதுக்காக ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ இடமே கண்டுபிடிக்க முடியல, அது சதுப்பு நில காடுகளாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. அப்போ அங்கே ஆட்கள் குடியிருந்தால் தானே நம்ம வந்து அங்கே ஜோம் பண்ண முடியும். நம்ம பார்த்துட்டு வராங்க, சோதகுமாருக்கு கோடிட்டு காமிக்கிறாரு, உங்களை விட நாங்கள் இருந்திருந்தோம், ஏசப்பா இருக்கிற இந்த காலத்தில் நாங்கள் இருந்திருக்கணும், நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், ஆண்டவர் ஏற்றிருப்போம், நாங்கள் பாவம் செஞ்சுருக்க மாட்டோம்னு அவங்க சொல்லுவாங்கன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ அவரே சொல்லும்போது வந்து எப்படி கண்டிப்பாக கேட்பேன். அப்படி கேட்கும்போது இப்போ இந்த கேள்வி கேட்டவங்க வந்து, ஆண்டவரே நாங்கள் அங்கே இருந்திருந்தோம்னா ஒரு கட்டத்தை அழிச்சிட்டிங்க, நீங்கள் தொடர்ந்து எங்களை வந்து ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் எங்களை ஆக்கியிருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லி டோட்டலாக இப்போ எல்லா இடத்துல இருந்தும் ஆட்கள் வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம பார்த்துட்டு வர பிரகாரம் நம்ம சொல்கிறோம், நமக்கு தெரிஞ்ச அறிவின் வெளிச்சத்தில் எல்லாருமே பரலோகத்துக்கு, எல்லா இடங்களில் இருக்கிறவங்க பரலோகத்துக்கு வந்தாகணும்னு சொல்லி சொல்கிறோம். எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அப்புறம் சோதகுமாரக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், மனம் திரும்பி இருந்திருப்போம், வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் செத்து போனால் அன்னைக்கு உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க சந்ததி கேள்வி எல்லாருமே அழிச்சிட்டாருலக்கா. அப்புறம் டோட்டலாக அழிச்சிட்டாரு, டோட்டலாக அழிச்சிட்டாருன்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, புகையெல்லாம் வந்துடுது, எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டோட்டலாக அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். வேதத்தில் இருக்குது, இடமும் இல்லை. ஆனால் இப்போ செத்து போனவங்க இப்போ எல்லோரும் செத்து போயிட்டாங்கல்ல, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அப்போ ஆண்டவரை கேட்பாங்க, எங்களுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கீங்க, இப்போ எகிப்தை அழிச்சா இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், மெம்பிசி அது ஒரு என்ன ஊராக இருக்குது, மீட் ரஹினான்னு சொல்லி இருக்குது. தீர்வை குறித்து படித்தோம். அப்போ தீர்வு வந்து பாறை இருக்குது, அங்கேயே ஆட்கள் என்ன செய்கிறாங்க, சுற்றுலா வர்றாங்க. அந்தமானை பற்றி படித்தோம், அந்தமானுக்கு ஒரு ஆட்கள் வர்றாங்க. வேற என்ன படித்தேன் அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. சீதோனி எல்லாரையும் படித்தா அவங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறாரு. இப்போ அந்த சோதோம் மக்கள் வந்து வாழ்ந்த காலங்களில் இப்போ எல்லாருமே டோட்டலாக செத்து போயிட்டாங்க. அப்போ எங்கள் சந்ததியில் யார் ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணும்? அப்போ அவங்க கேள்வி கேட்குறதுக்கு அங்கே ரைட்ஸ் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ரைட்ஸ் இருக்குது. அப்போ ஆண்டவர் எப்படி பதில் சொல்லுவார்? சொல்கிறாருல்ல, அவங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னவர் இந்த கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போ என்னுடைய சந்ததிக்கு வந்து என்னோட ரிலேஷன் பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும் வச்சுருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் தான் செத்து போனால் நாங்கள் நரகத்துக்கு போகிற மாதிரி எங்களுக்கு நியாயம் தீர்த்துட்டீங்க, எங்களுடைய சந்ததி யாராவது உங்கள் பரலோகத்துக்கு வரலான்னு போது அந்த தமேந்தியை வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். உங்களை பார்த்துட்டு இந்த வேணியாக்கா வச்சுருக்கேன், உங்களை பார்த்துட்டு சொல்லுவார், நான் ஆட்களை வந்து எழுப்பிட்டேன். எப்படி எழுப்புறாருன்னு பாருங்கள். இப்போ என்னை எதுக்கு தெரிந்து கொண்டார், எதுக்கு என்னை தெரிந்து கொண்டார், எப்படி எழுப்புறாரு அப்படிங்கும்போது அந்த சந்ததி டோட்டலாக மண்ணோட மண்ணாக போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்மளை என்ன செய்கிறாரு, எழுப்புகிற தேவன். இதை நம்ம படிச்சுட்டு வரோம். அப்போ படிக்கும்போது எல்லோரும் எழுப்புறாங்க. ஆனால் சோதோங்க கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்லி சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. அப்போ அந்த சந்ததிக்கு அவங்க கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்களே, இப்போ ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீங்க, அப்போ இத்தனை வருஷமாக அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்க, இப்போ என் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கூட்ட ஆத்துமாக்காக கொண்டு சேர்க்கறதுக்கு என்னை தெரிந்து கொண்டீங்கன்னு சொல்லி நான் தைரியமாக பதில் சொல்கிறேன் அவர்கிட்ட. அப்போ சோதோங்கமான மக்கள் இருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்பாங்கல்ல, ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன், முழுசாக அழிஞ்சிட்டாங்க. ஏன் அழிஞ்சிட்டாங்க? அதுதான் கேள்வி. ஏன் அழிச்சிட்டாரு? இப்போ எகிப்தில் இல்லாத பாவமா, தீர்வில் இல்லாத பாவமா, சீதோவில் இல்லாத பாவமா, ராமையன்பட்டியில் இல்லாத பாவமா, வேற என்ன
வாடிப்பட்டியில் இல்லாத பாவமா? இது கூட போட்டு பாருங்க. அது இப்படி கூட வச்சு சத்தம் கேட்குதா? கேட்குதா? சரி. அப்போ அப்படிப்பட்ட பாவம் ஒன்று காட்டிலும் சோதம் குமாராவில் உள்ள பாவிகளுடைய பாவம் வந்து ஜாஸ்தி. அதனால அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எல்லாருமேலையும் கிருபை பாராட்டுகிற தேவதானே. ஒரு மனுஷன் வந்து பாவத்தின் பிடியில் சிக்கி தவிச்சு அவன் ஒன்றும் இல்லாமல் போகிறேன் அதை பார்க்குறாரு. இப்போ அவங்க அப்பா செத்தாரு, அவங்க தாத்தா செத்தாரு. அந்த தாத்தாவோட பிள்ளைங்க ஏன் சாகணும்? சின்ன பையன் தானே. பெரிய ஆளாக வந்திருந்தா ஆண்டாள் ஏற்றுக்கலாம்ல, ஏற்றுருக்கலாம்ல. ஏன் இப்படி எதுக்காக அழிக்கணும்? அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவார் ஆண்டவர்? இப்போ அழிச்சிட்டு அதையெல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ செத்து போயிட்டாங்க, உலகத்தில் செத்து போயிட்டாங்க. நியாயம் தீர்க்கும் போது உயிரோட தான் நியாயம் தீர்க்கணும். அவர் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குல்ல, வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு நாள் இருக்குல்ல. அப்போ ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கும்போது சோதம் குமாரோட செத்த எல்லாருமே உயிரோட தான் நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீ நரகத்துக்கு போடான்னு சொல்லி சொல்லணும். நரகத்துக்கு போடான்னு சொல்லி சொல்லும்போது இப்போ ஒரு 3 வயசில் பேசுவாங்களா? எத்தனை வயசில் பேசுவாங்க? 3 வயசில் தெளிவாக பேசுவாங்க. அப்போ அந்த 3 வயசு பிள்ளை வந்து கேட்கலாம், ஏசப்பா எங்கள் அப்பா தப்பு பண்ணார், எங்கள் அம்மா தப்பு பண்ணாங்க, நீங்கள் அவங்கள அழிச்சிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? கேட்குமா கேட்காதா? ஒரு நடைமுறை தானே. யோசிக்கிறேன், நான் என்ன ஆண்டவரை தப்பு பண்ணேன்? நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. நான் எதுக்கு நரகத்துக்கு போகணும்? நான் எந்த தப்புமே பண்ணலையே. கோயில் கூட்டி போச்சு, நான் கோயிலுக்கு போனேன். ஆனால் எனக்கு அது நல்ல நன்மையா தீமையான்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வந்து அதுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கேன். அவங்க பேச்ச கேட்காம என்ன செஞ்சுருக்கேன், சாமியை இந்த சாமியை கும்பிட்டுருக்கோம். எனக்கு அது என்னன்னே தெரியாது ஆண்டவரே. அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து எப்படி நரகத்துக்கு அனுப்பலாம்? சரி, கேள்வி கேட்குங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்? இதுதான் கரிசனை உள்ள தேவன், கிருபை பாராட்டுகிற தேவன். இப்போ அங்கே வந்து என்ன போட்டார்? தீயை போட்டார், அக்கினை வந்து இறக்குனாரு, சூளை வந்து எரியுது. இவரை மட்டும் லோத்தும் குடும்பம் மட்டும் தப்பிச்சு வரும்போது சோவார் பட்டணத்துக்கு போக சொல்கிறாரு. சோவார் பட்டணத்தில் என்ன செய்யலை, இவன் தான் அங்கே இருக்க மாட்டாமல் மலை பாய்ந்து போய் எங்கே விடுறேன். சரி, மலைக்கு போச்சுல, இவன் சோவார் பட்டணம் போகிறேன், அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறேன். சரிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து போய் அந்த அது முடிஞ்சிருது. ஆனால் இன்றைக்கி அது மறக்கப்பட்டு போச்சு, அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போ அந்த சோதம் குமாராவுக்கு ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுப்பாரு? அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்குதா? அவங்க மேலே இரக்கம் பாராட்டி இருக்கிறாரா? நம்ம விஷயம் அந்த லோத்து குடும்பத்தால் அவங்க சொல்லுவாள், அவங்களோட தலைமுறை வரும்ல. லோத்தோட தலைமுறை. லோத்து தலைமுறை யாரோட தலைமுறை? அம்மன். இவங்க ஆபிரகாமோட சேர்ந்தவங்கல்ல. 2 மருமக்கமார கூப்பிடுறாரு, மருமக்கமார் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அங்கே உள்ளவங்க. தெரியல. அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கானானியர், கானான் சந்ததியர், கானானியர். சோதம் குமார்லேருந்து வந்து கானானியர். இப்போ நம்ம ஆதியாகமம் 10க்கு வாங்க. ஆதியாகமம் 10. வந்து 19 வாசிங்க. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. 20 வருஷம். இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாசைகளின் படியையும் காமுடைய சந்ததியார். சரியா? இப்போ கரெக்டாக போட்டிருக்கா? சோதம் குமாரா வருதா? வருதா இல்லையா? வருதா? புரிஞ்சுச்சா? அப்போ அங்கே இருக்கிறவங்கள அழிச்சாலும் அங்கே சொந்தக்காரங்களே எங்கே இருக்காங்க? இன்னமும் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, எல்லா இடங்களும் இருக்கிறாங்க. நாமளும் அந்த கலப்பினத்தோடு சேர்ந்தவங்க.
ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சா? ஆண்டவர் வந்து எல்லார் மேலேயும் கரிசனம். அவனுக்கு வேணால் அந்த இடம் அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் அந்த இடத்து மேலேயும் மண்ணுக்கு மேலேயும் கர்த்தர் கரிசனை உள்ள தேவன். அப்போ அதை சோதங்க மாமே மச்சி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எங்கிட்டாவது என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். பக்கத்தில் சோவா கிராமம் இருந்துச்சு, அது அழிஞ்சு போனாலும் பக்கத்து கிராமங்கள் யார் இருந்திருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க இருந்திருக்கும். அப்போ அவங்க வந்து பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துடும். வந்து சேருகிறதுக்கு நிச்சயம் உடையவராக நம்ம செய்கிறோம் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இப்படியெல்லாம் நம்ம பைபிள் ஸ்டடியில் இந்த காரியங்கள் நம்ம பார்க்க மாட்டோம். அடுத்த சும்மா பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போகிறோம். இப்போ பைபிள் ஸ்டடி நமக்கு என்ன, எதுக்கு நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கணும்? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இந்த உலகம் வந்து எப்படி இருக்குது, நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி நடத்துகிறாரு, எந்த விதத்தில் நடத்துகிறாரு. அப்போ எவன் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிக்க நம்ம சொன்னால் தயாராகுவோம். அந்த நமக்குரிய ஞானமும் வளரும். இத்தனை நாள் நம்ம என்ன செஞ்சோம், பெரிய ஆண்டவர் நம்ம ரசித்தாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். எதுக்காக ரசித்தாரு, ஏன் ரசித்தாரு, என்ன காரணத்துக்காக ரசித்தாரு, எதுக்காக வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எது வேணும் நமக்கு? வேதத்தில் பைபிள் ஸ்டடி நமக்கு அவசியமானது. இப்போ எங்கேயுமே பைபிள் ஸ்டடி இல்லை, எங்கேயுமே பைபிள் ஸ்டடி இல்லை. பைபிள் ஸ்டடி இருந்தாலுமே இந்த சரித்திர சம்பந்தமாக கொண்டு போகிறதில்ல. அதான் சொன்னல, விசுவாசம் உடனே ஆசீர்வாதம் பெறுவானுங்க. ஆமாம், கவனமாக இருக்கணும். நம்ம கர்த்தர் வந்து கிருபையாக நமக்கு நாட்களையும் காலங்களையும் கொடுத்து இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு கோடி சோத்திரம் சொல்கிறவங்களும் இருக்கணும். எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? பாருங்க, டைம் சரி. இந்த நேபுகாத் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு ராஜா. அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. ஆண்டவர் வந்து கொடூரமான ராஜா. ஆமாம், வசனமே இருக்குது. ஏசாயா 19:4 வாசிங்க. ஏசாயா 19:4. ஏசாயா 19:4. நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன். கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், பயங்கர கடூரமான ஒரு ராஜா. அவனைத்தான் கர்த்தர் எழுப்புகிறார். அந்த நாட்களில் அவனே வந்து எல்லாரையும் சரியாக கொடுமைப்படுத்துகிற ஒரு மனுஷனாக வந்து இருக்கிறேன். எசேக்கியேல் 30:4 வாசிங்க. எசேக்கியேல் 30:4. பட்டயம் எகிப்திலே வரும், எகிப்திலே கொலையுகிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாயிருக்கும். அதில் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள், அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும். திரும்ப வாசிங்க. பட்டயம் எகிப்திலே வரும், எகிப்திலே கொலையுகிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாயிருக்கும். அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள், அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும். ஆமாம், இந்த எத்தியோப்பியர் வந்து கானானியர் அப்படின்னு நம்ம படித்தோம். எத்தியோப்பியா வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டு. அந்த இது வந்து எத்தியோப்பியா. ஆப்பிரிக்காமே எத்தியோப்பியான்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தியோப்பியாவில் வந்து ஒரு கூட்ட ஜாதி வந்து இருந்திருக்கு. எந்தெந்த ஜாதி இருந்துச்சு, அதை எப்படி சிறைக்கு பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 10:6 வாசிங்க. காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். அந்த கூஷின் பட்டணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எத்தியோப்பிய ஜனங்கள், அந்த அவருடைய பசங்க.
பூத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எத்தியோப்பியோட அந்த அமெரிக்காவோட பசங்க தான், அந்த ஜாதியோட ஒரு கூட்டம். ரைட்டா? பூத்து, கூஷு, அப்புறம் என்ன இருக்குது, லூத் இருக்கா, கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான். 10:6 காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம். எசேக்கியேல் 34ங்க. இந்த எசேக்கியேல் 30. பூத் லூத் ரைட்டு. எசேக்கியேல் 34. வாசி. பட்டயம் எகிப்திலே வரும், எகிப்திலே கொலைகின்றவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகாவேதனை உண்டாயிருக்கும். அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள், அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும். எத்தியோப்பியில் கூஷ் ரைட்டு. பூத் வந்துருச்சா, லூத் வந்துருச்சா, லூத் வருமே. 10:6 வாசி. லூத்தியரும் காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான். 7 வந்து கூசுடைய குமாரர். லூத் வருமே. கஸ்லு கீமையும் அப்படின்னு வருது. லூசையும் அக்கா அந்த இவர் ஆபிரகாம் வந்து இது போடுவார்ல, இருங்க பார்த்து. இருபத்தி 22 பாருங்க. எசேக்கியேல் 35 வாசிங்க. எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூப்பியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் அவர்களோட கூட பட்டயத்தால் விழுவார்கள். இதில் வந்து இப்போ கூஷ் பார்த்துட்டீங்க, பூத் பார்த்துட்டீங்க, லூத் வரும். 10:22 லூத் இருக்கா? ஆமாம். ஆசிங்க. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர். சரி, அப்போ அந்த லூத்துக்கிற வந்து இப்போ ஆபிரகாம் சந்ததியில் வரேன். இந்த பூத்துங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கானான் சந்ததியில் வரேன். இவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னா எத்தியோப்பியாவில் இருக்காங்க. ரைட்டா? கூபியர் சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அதில் 5ல் கூபியர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து மிங்கிள்டான ஒரு ஜாதி. இப்போ நம்ம சொல்ல எந்த ஜாதி நம்மளுக்கு தெரியலை, எந்த கோத்திரம் தெரியல, அப்படிப்பட்ட ஒரு ஜாதிக்கு பேர் கூப்பியர். அவங்க எங்கே இருக்காங்க, அந்த அமெரிக்கா தேசம் எகிப்தில் வந்து இருக்காங்க, இங்கே எத்தியோப்பியாவில் வந்து இருந்திருக்காங்க. அப்படியே வாசிங்க. உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் அவர்களோட கூட பட்டயத்தால் விழுவார்கள். ஆமாம், உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரர்னா யாரு? இஸ்ரவேலர். அவங்களாம் இங்கே இருந்திருக்காங்க. எகிப்து அழியும் போது, எத்தியோப்பியா தேசம் அழியும் போது யார் இருந்திருக்கிறா? அவங்களும் இருக்காங்க. உடன்படிக்கைக்கு புத்திர யாருன்னு அவங்க. ஆமாம், நாம் இப்போ தான் வந்து புதிய உடன்படிக்கைக்கு உள்ளவங்க. சரியா? அப்போ இவங்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பட்டயத்தினால என்ன செஞ்சுருக்காரு, கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு அழிவை உண்டு பண்ணுகிற, நியாய தீர்ப்பை வந்து உண்டு பண்ணுகிற தேவனாக இருந்திருக்கிறாரு. இது நேபுகாத் நேச்சார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தீர்வு அழிக்கிறார்ல, அழிக்கும் போது 13 வருஷம் முற்றுகை போட்டு அந்த தீவை பிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, இந்த நகரத்தை இடித்து பள்ளத்துக்குள்ளே போட்டு பாலம் கட்டி, அது இன்னும் இருக்குது. அந்த பாலம் வந்து இன்னும் இருக்குது.
அதை கட்டி போடும்போது அவனுக்கு வந்து சிந்தை ஃபுல்லாக அந்த மைண்டு செலுத்திச்சுன்னா எதிலுமே அவனுக்கு கொள்ளையடிக்கணும், எல்லாத்தையும் அள்ளிட்டு போடுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. எப்படியாவது கைப்பற்றணும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் சண்டை போட்ட நாட்களில் ஒரு பட்டணத்தை வந்து ஒரு நாட்டை வந்து 13 வருஷம் முற்றுகை போட்டு அவன் பிடிச்சதா சரித்திரமே இல்லை. அந்த அளவுக்கு அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதனால் அது எப்படியாவது பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஒழிய அங்கே இருக்கிற வந்து இந்த பொண்ணு வெளியெலாம் அள்ளிட்டு போகணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லை. எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இவ்வளோ சண்டை போட்டிருக்க, நீ எதுவுமே அங்கேருந்து நீ கொள்ளையடிச்சிட்டு போகலை, அதனால நீ எகிப்தில் இருக்கும்போது என்ன செஞ்சுக்க, இங்கே இருக்கிற கொள்ளையடிச்சுக்க அப்படின்னு ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லி, அதுக்கு இப்போ எகிப்தை வந்து அவன் சண்டை போடும்போது எகிப்தில் அந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் கொள்ளையடிச்சு போயிருக்கேன். ஆப்பிரிக்க தேசம் வந்து சுரங்கம் உள்ள இடம் தெரியுமா, தங்க சுரங்கம் உள்ள இடம். 4 நதி இருக்கும் இல்லையா, 4 நதி. அதில் ஒரு நதி தான் வந்து நைல் நதி, இப்போ பாயில இடம். அந்த இது அந்த 3வது அதிகாரமாக 2வது அதிகாரமாக இல்லையா, அடியில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். 2வது அந்த தேசம் போதும் படிக்கும் போதும் படிச்சு மாஸ்டர் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த ஆப்பிரிக்கா தேசம் வந்து பொன் நிறைஞ்ச இடம். இப்போ நம்ம இஸ்ரேல் வந்து விடுதலையானோட நாடு சொல்லுவார், அந்த ஜனங்களை வந்து அவங்ககிட்ட வந்து பொண்ணெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்டோன்னா அப்போ அவ்வளோ பொன் நிறைந்த தேசமாக எகிப்து இருக்குது. தீரு வந்து சகதி மாதிரி சேர்த்து வச்சுச்சு. யார் தீரு, அவன் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை செய்யான், அவன் வந்து வாங்கி தான் குமிச்சான். யார் தீரு. ஆனால் இங்கே வந்து என்ன செய்து பொண்ணு எரிஞ்சு அவங்க நாட்டிலேயே விளைஞ்சிருக்கு. அந்த விளைஞ்சதை நீ கொள்ளையடிச்சுக்கோவான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் உனக்கு வந்து சொல்கிறார். சொல்லி அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவன் பாருங்க. அவன் கஷ்டப்பட்டு வருடத்தில் சண்டை போட்டானா, அது அவனுக்கு போல சிந்தை இல்லாதனால நீங்கள் சண்டை போடும்போது நீ என்ன செஞ்சுக்க, கொள்ளையடிச்சுக்க. அது அனுகிரகம் பண்ணுறாரு. அந்த இதை வந்து ஒரு அனுகிரகம் பண்ணுறாரு, கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம். எசேக்கியேல் 29:20 வாசிங்க. எசேக்கியேல் 29:20. அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன், எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். அவரே சார் கூலி எகிப்து தேசம் ஃபுல்லாகவே டோட்டலாக கொடுத்தாங்க. 40 வருஷம் என்ன செய்கிறேன் அவன் ஆளுக்கு செய்து ஒன்றும் இல்லாமல் எங்கே கொண்டு போயிடுறேன்னா ஈரானுக்கு தான், ஈரான் நாடு தான், ஈராக்கு தான், ஈரான் தான் மெயினாக. இப்போ ஆனால் அவங்ககிட்ட என்ன செய்யலை, ஒன்றும் இல்லை, இவர்கிட்டையும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலை. ஆமாம், இப்போ ஈரான்காரன் சண்டை போடுறேன் அப்படின்னா இப்போ அவங்ககிட்டே எதுவும் இல்லை. அவன் என்ன கணக்கு இருக்கிறவங்க அவன் பணக்காரனாங்க. இப்போ மேதியா பெர்ஷியா தான் ஈரான், எகிப்து டவுன் ஆயிடுச்சு. மேதியா பெர்ஷியா தான் ஈரான், இது எகிப்து டவுன் ஆயிடுச்சு. அவன் கொள்ளையடிச்சு போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலை, யார்கிட்ட இருக்குன்னு தெரியலை. சரி, ஏசாயா 43:3. ஏசாயா 43:3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். எல்லாம் கொடுக்குறாரு. மீட்கும் பொருளாக எகிப்து, சேபா நாட்டு ராசு, அதுவும் அந்த எகிப்தை சேர்ந்த ஆண்டவர் தான் கையளிக்கிறார். ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டேன், நேபுகாத்நேச்சார் வந்து உலகத்தை வந்து ஆளுகை செய்கிறேன் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்யணும், அனுகிரகம் பண்ணாமல் ஆளுகை செய்ய முடியாது. இன்னைக்கு யார் வந்து ஆளுகை செய்கிறா, இந்த இந்திய நாட்டை வந்து மோடி ஆளுகை செய்தாலும் கர்த்தர் வந்து தயவு பாராட்டமாக ஆளுகை செய்ய முடியாது. ஸ்டாலின் நம்ம தமிழ்நாட்டை ஆளுகை செய்கிறாரு, ஆண்டவர் தயவு இல்லாமல் வச்சு முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. ட்ரம்ப் அங்கே நிற்கிறாரு அமெரிக்காவில், புடின் ரஷ்யாவை ஆளுகை செய்கிறாரு, எல்லா பல பாதுகாப்போடு என்ன செய்கிறாரு, அவர் ஆளுகை செய்கிறாரு. எல்லோரும் டோட்டல் என்ன செஞ்சார், அடுத்த தலைவர்கள் உருவாகக்கூடாது. ஏதோ ஒரு 2050 ஆமாம், இப்போ 25 2050 வரைக்கும் இன்னொரு 30 வருஷத்துக்கு
யாருமே தலைவர் எழுதிக்கூடாது. யார் யார் தலைவராக உருவாக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன். யார் குடியில் யாருமே எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்பயுமே உள்ளது. எந்த ஒரு ராஜா வந்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கு வந்துட்டா அந்த கருவை அழிச்சிருவாங்க. இந்த ராஜாவுக்கு இந்த பையன் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தோண்டி துருவி உளவாளி வச்சு கண்டுபிடிச்சி டோட்டலாக அழிச்சிடுவாங்க. ஆமாம், நான் இருக்கும்போது எவனுமே தலையெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி டோட்டலாக அழிச்சிடுவாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் சண்டைக்கு போகிறாங்க. டோட்டலாக அழிக்க சொல்கிறாரு. அழிக்கும்போது அந்த காணாடி சிலை விட்டு வச்சது அவங்களுக்கு வந்து விடையாக வந்துடுது. அதனால டோட்டலாக அழிக்க சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பதவியில் வர்றாங்க. இப்போ அரசியலே வந்து ஒருத்தர் வந்து தலை எடுத்துட்டா அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்துடக்கூடாதுக்காக என்ன செய்வாங்கன்னா கூட இருந்து குடிபறிப்பாங்க அரசியலில். எவன் என்ன பண்ணுறானே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சசிகலா வந்து 12 மணிக்கு சசிகலா பதவியாக இருக்கும்போது எடப்பாடி இருந்துட்டாங்க. ஆனால் அதுவும் ஆண்டவர் வந்து அதை செய்ய வைக்கிறாரு. அந்த வே உண்டு பண்ணுகிற தேவன், வே உண்டு பண்ணுகிற தேவன். வேறு என்ன இருக்குது எகிப்து, அவ்வளோதான் அதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து எகிப்தில் வந்து நேபுகாத்நேச்சார் ஒரு 40 வருஷம் அழிச்சு ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாரு. அங்கே எங்கெங்கே யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எப்படிப்பட்ட தேசமாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம். வேறு என்ன இருக்குது, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. மணியத்தை முடிச்சிடணும். எகிப்து நியாய தீர்ப்பா 2 நிமிஷம் அவ்வளோ. சரி, அது பின்னணியோன்னு பார்த்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் வந்து நேபுகாத்நேச்சாரை வந்து அழிக்கிறார், கொண்டு வரார்ல. அப்போ ஆளுகை செய்த ராஜாவோட பேர் வந்து பார்வோன் ஹோப்ரா, 2வது பார்வோன். பார்வோன்லே 2வது பார்வோன் இருக்கும்போது ஆண்டவர் செய்கிறாருன்னா அந்த எகிப்து வந்து அழிக்கிறாரு. சரியா? எப்படி அழிக்கிறாருன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எகிப்து வந்து யாரெல்லாம் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்துச்சுன்னா இவன் பவுல் இருக்காங்க இல்லையா, பவுல் நாடு, சிரியா, அப்புறம் இஸ்ரேல் நாடு, இதெல்லாம் வந்து எகிப்து வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்துச்சு. அடிமைப்படுத்தி வச்சுருக்கும் போதே நேபுகாத்நேச்சார் வந்து அதையும் அவனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறேன். இந்த எகிப்தையும் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடுவேன். சரியா? அதை கொண்டுட்டு வரும்போது அதுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் பேர் கர்கெமிஷ் போர் அப்படின்னு சொல்லி, அந்த போருக்கு பேர் கர்கெமிஷ் போர். அந்த போரில் வந்து என்ன செய்வாங்கன்னா நேபுகாத்நேச்சார் வந்து ஜெயிச்சிருவேன். இது அவனுடைய கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. யார் எழுதி வச்சுருக்கா? நேபுகாத்நேச்சார் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா எகிப்து மேலே படையெடுத்த கல்வெட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதி வச்சுருக்கிறாங்க. பாபிலோன் ராஜா, பாபிலோன் ஆட்சி, பாபிலோன் ராஜா. பாபிலோன் இன்னைக்கு ஈரான் இருக்கா இல்லையா, ஆமாம், அவன் தான் பாபிலோனிய ராஜா. அவன் ஆட்சி செய்கிறான். அவன் வந்து எகிப்தில் செய்கிறான்னா அடிமைப்படுத்துகிறேன். இது யார், சிரியா நாட்டை அடிமைப்படுத்த, இஸ்ரேல் நாட்டையும் அடிமைப்படுத்துவேன். அப்புறம் பின்னணியும் அதுதான். அவன் வரையில் வந்து அந்த ராஜாவுக்கு பேர், அவன் வரும்போது இருந்த ராஜா, எகிப்து ராஜாவுக்கு பேர் பார்வோன் ஹோப்ரா. ஆமாம், பார்வோன் ஹோப்ரா. வரலாற்று பின்னணி வந்து அதுதான். எகிப்துடைய நியாயத்தீர்ப்பு வந்து பார்த்துட்டோம். எகிப்துடைய நியாயத்தீர்ப்பு நமக்கு கர்த்தர் வந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆவிக்குரிய ரீதியாக ஒரு பாடம் படிக்கிறோமா, ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு பார்த்துட்டோம். முடிஞ்சு. அடுத்த நியாயத்தீர்ப்பு வந்து இன்னைக்கு என்ன ரொம்ப சனிக்கிழமையா, இல்லை அடுத்த சனிக்கிழமை இந்த முடிச்சு எகிப்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீதம் எல்லாமே பார்த்தோம். நியாயத்தீர்ப்பு வந்து பார்த்துட்டோம். இவன் பாபிலோனிய நியாயத்தீர்ப்பு வேறு தேசம் இருக்கான்னு பார்க்கணும்.